தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக உதயநிதி பேசியுள்ளார் என பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். மணல் குவாரி, டாஸ்மாக் ஊழல் காரணமாக தமிழக மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். சட்டசபை தேர்தலுக்கான கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டார். விவசாயிகளின் நலன் கருதி மாம்பழத்துக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்களின் பாதுகாப்பை கண்காணிக்க வாரும் அமைக்கப்படும் உள்ளிட்டவை அடங்கும். திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் 2080 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளன. இதுபோல் வரலாற்றில் பதிவானதே இல்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோயிலுக்கு வெளியே உடைக்கும் சிதற தேங்காய் போல திமுக கூட்டணி சிதறி கிடக்கிறது என்றார். வீட்டில் சோதனை நடத்தி சிறைப்பிடித்து விட்டதாக பொய் புகார் கூறிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீது சென்னை போலீஸ் கமிஷனரிடம் வருமான வரித்துறை புகார் அளித்துள்ளது. 10 முறை தோற்ற ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் விஜய் வெளியில் வரமாட்டார் என்கிறார். சேலம் பக்கத்தில் இருக்கும் தொகுதிகள் பதுங்காமல் வேறு தொகுதிக்கு உங்களால் செல்ல முடியுமா என பழனிசாமிக்கு விஜய் சவால் விடுத்தார். வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிக்கிட்டே லேட்டஸ்ட் நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இப்பவே ஃபாலோ பண்ணுங்க தினமலர் வாட்ஸ்அப் சேனல்.